யோ பிரதர், கொஞ்சம் வெயிட் பண்ணியா, இந்த வீடியோ மட்டும் பாரு. ஒரே நோட்டு எத்தனை வாட்டி தான் நின்று இருப்பீங்க? 3000 யாருக்கு தெரியுமா? சொல்லு, யாருக்கு தெரியும்? யாரு குத்துது? எங்க டாடி, அதாவது பிறந்த வீட்டுல இருந்து வந்திருக்குது தெரியுமா? பிறந்த வீட்டு சீரா? 3000 ரூபாய் கொடுத்துட்டானா அவர் ஒரு கணக்கு கேட்க மாட்டாரு. ஆனா நீ இந்த ஒரு தாளை கொடுத்துட்டு 1008 கணக்கு கேட்ப. ஆனா எங்க டாடி இந்த 3000 ரூபா கொடுத்ததுக்கு எவன்லாம் இதே மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அது ஒரே ஒரு நிமிஷம் புரிய வைக்கிறேன். அந்த 6 தாள் 3000 ஓவா கொடுத்தானுங்களா, அது திமுக காரன் ஃபண்டில் இருந்து எடுத்து கொடுக்கல, திமுக இருக்கக்கூடிய சொத்துல இருந்து எடுத்து கொடுக்கல, நம்மளுடைய வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்கானுங்க. அதுவும் கடன் வாங்கி கொடுத்துருக்கானுங்க. அந்த கடன் வாங்கினதுக்கு கடன் யாரு கட்டுறது? நம்மளுடைய வரி பணத்துலேருந்து அவனுங்க கட்டுவானுங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய மொத்த பட்ஜெட் எவ்வளோ போடுறானுங்க? 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட அதில் மட்டுமே சதவீதமாக சொல்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட 30% வட்டிக்கு மட்டுமே கட்டிகிட்டு இருக்கானுங்க. வட்டி கடன் அடைக்கிறது இதுக்கு மட்டுமே கட்டிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த மாதிரியான திட்டம் போட்டு. ஆனால் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? திமுக காரன் கொடுத்தான், திமுக காரன் சும்மாவாக கொடுத்தான், நல்லா வந்துட போகுது எனக்கு நினச்சோம். தமிழ்நாடு அரசு கஜானாலேருந்து எடுத்து கொடுத்தான், திமுகவோட ஃபண்டில் இருந்து எடுத்து கொடுக்கல. திமுக காரன் ஓட்டுக்கு கொடுக்குறான்ல, அதுதான் அவன் காசு. இதெல்லாம் கவர்மெண்ட் காசு, தமிழ்நாடு அரசாங்கத்தோட காசு, நம்மளோட காசு. கரண்ட் பில்லு காசெல்லாம் ஏற்றுறான்னு வச்சுக்கவேன், கரண்ட் பில்லு வரியெல்லாம் ஏற்றுறான்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்து ஏற்றுவான்? இப்போ கொடுத்த 3000 ஓவாய்க்கு நீ கடன் கட்டணும்ல, அதுக்கு தான் ஏற்றுவான். சொத்து வரி ஏற்றுவான், தண்ணி வரி ஏற்றுவான், அனைத்து வரியும் ஏற்றுவான். இங்கிட்டு 3000 ரூபா கொடுத்துட்டு அங்கிட்ட 6000 ரூபா கொடுங்கிறதுக்கு ஐடியா பண்ணுறானுங்க இவனுங்க. அதுக்கு பெருமையை வீடியோ போட்டுட்ருக்கானுங்க மாட்டு மூலையும்.